கரூர் சம்பவத்துல சிபிஐ விஜயிடம் விசாரணை நடத்தி வருகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விசாரணை நடந்து முடிந்தவுடன் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி கைதாவது உறுதி. இத நான் சொல்லலங்க. மாரிதாஸ் யூடியூபர் சொல்லியிருக்கிறாரு. சங்கிகளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் மாரிதாஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கான ப்ராபகண்டா வாய்ஸா தான் அவர் யூடியூப்ல இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட மாரிதாஸ் இப்படிப்பட்ட முக்கியமான இன்ஃபர்மேஷனை பதிவு பண்றாருன்னா அதில் உண்மை இல்லாமல் இருக்குமா? பாருங்க. ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தாலும் இந்த ஆளை வர சொல்ல போறது கிடையாது. இல்லைங்க, நாங்க தாங்க பொறுப்பு, நாங்க தான் இந்த விஷயங்களை பார்த்தோம், இந்த விஷயங்கள் நாங்க மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்னா இவங்க பேரை மட்டும் எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டு விட்டுருப்பாங்க. இவங்க என்ன நாங்க பொறுப்பு இல்ல சொன்னாங்களே, நேர கூட உங்க தலைவனை கூட்டி வந்துட்டாங்க. எனவே சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் போறதுக்கு காரணம் ஆதவ அர்ஜுனா லாட்டரி கும்பல். இவரோட ரொம்ப யோக்கிய மாதிரி இவனை வச்சு நீங்க நல்ல கட்சி பேர் வாங்குறீங்க பாருங்க. ஏன்னா இந்த ஆளு இப்ப இந்த ஆளை கூப்பிட்டா இவர் ஒரு வரியில பதில் சொல்ல உனக்கு என்ன ஐடியா கொடுத்தது? நீ இவங்க யார் ஐடியா மணி? இந்த ஜான் ஆரோக்கியசாமி. இந்த ஜான் ஆரோக்கியசாமி கத்தோலிக் சாமி மாநாடா அப்படின்னு சிபிஐ நினைச்சிருக்கோம். இந்த ஜான் ஆரோக்கியசாமி விவகாரத்துல எடுத்து விசாரிச்சா நிச்சயம் சொல்றேன் இந்த ஆள் ஜெயிலுக்கே போவான். அவ்வளவு விஷயம் இருக்கு. நாளைக்கு விஜய் அவர்களுடைய என்கொயரி முடியும் போது ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனா இந்த 2 பேரும் ஜெயிலுக்கு போறது உறுதி. அதை பத்தின விரிவான விவரங்கள் எல்லாத்தையுமே நாளை வீடியோல பார்க்கலாம். இறுதியாக இவ்வளவு பஞ்சாயத்து நடந்து இருக்குது. ஓகே,